சிறுகடிக்க ஆசை ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாளாகவே ரசிகர்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஏமாற்றத்தை மட்டும்தான் அந்த டேரக்டர் வந்து கொடுத்துட்ருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் காட்சிகளும் இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த சீரியலில் எப்போ தான் இந்த ரோகிணி மாட்டுவாங்க அப்படின்றது தான் நம்ம எல்லாரோட ஒரே எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆனால் ரோகிணி மாட்டுறது ஒவ்வொரு வாட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் கனவுல மட்டும் தான் இருந்துகிட்ருக்கு. நேரடியாக மாட்ட மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் பிரச்சனை பெருசாகி இந்த ரோகிணி மாட்டுற மாதிரி வந்தாலும் கடைசியில அது எல்லாமே ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படின்ற மாரி தான் ரொம்ப மொக்கையா அந்த விஷயம் முடிக்கிறாங்க. இப்போ ரோகிணி அப்பாவ பார்க்க மலேசியாவுக்கு போகறதுக்காக இப்ப எல்லாம் ரெடி ஆனாலும், அதையும் பிளான் பண்ண இந்த ரோகிணி, அப்பா இருந்தா தான் நீங்க பார்க்க போவீங்க. அந்த அப்பாவே பார்த்தீங்கன்னா செத்துட்டாருன்ற மாரி ஒரு ட்ராமா போட்டு, இப்ப அதுக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப்ப வச்சுட்டாங்க. ஆனா முத்துவுக்கு இப்போ தான் சந்தேகம் இன்னும் அதிகமாயிருக்கு. இந்த பிரச்சனைக்கு நடுவுல இப்போ ரீசென்ட்டா வந்த ப்ரோமோல பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ முத்துவுக்கு ஒரு புது வில்லன இறக்கியிருக்காங்க. ஸோ இது மூலமா இப்போ முத்துவுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்றது தான் அடுத்ததா இருக்க போகுது. இப்போ கொஞ்ச நாளா தான் முத்து மீனாவும் எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இப்போ வரக்கூடிய வாரத்தில பார்த்தீங்க அப்படின்னா, மீனாவுக்கும் முத்துவுக்கும் டைரக்டர் வந்து பிரச்சனைகள அப்படியே வாரி இறைச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே மீனாவ பழி வாங்குறதுக்கு அந்த சிந்தாமணி பார்த்தீங்க அப்படின்னா ரமணி அம்மா இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து துடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ விஜயாவ பயன்படுத்தி மீனாவ பழி வாங்குறதுக்கு ஒரு புது திட்டத்த போட்டிருக்காங்க. ஸோ அதோட இப்போ மீனாவ வந்து விஜயாவுக்கு பிடிக்காது அப்படின்றதால, ஸோ இது மூலமா மீனாவ பழி வாங்கணும். இந்த தொழில விட்டு ஓட வைக்கணும்னு சொல்லிட்டு ரமணி அம்மா திட்டம் போட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ முத்துவுக்கும் மீனாவுக்கும் ஒரு புது வில்லன் வந்திருக்கார் இல்லையா? அதாவது இப்போ அந்த செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டி இருந்தாங்க இல்லையா? அவங்க நம்ம முத்து மீனா தான் உதவி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அவங்க வந்து ரோட்டோரமா கடை வந்து போட்டிருந்தாங்க. இப்போ அந்த புதுசா வந்த டிராஃபிக் போலீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தாத்தா பாட்டிய வந்து அடிச்சு கீழ தள்ளி விட்டு அந்த கடைய வந்து எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றான். அப்போ முத்து மீனாவும் அங்க போயிட்டு அத தடுத்து தட்டி கேட்குறாங்க. இதில அந்த பாட்டிய பார்த்தீங்கன்னா, அவன் வந்து அந்த போலீஸ்காரன் அடிச்சு கீழ தள்ளி விட்டதால, முத்து அந்த போலீஸ் வந்து அடிச்சிடுறாரு. இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறுது. இதனால முத்து மேல போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கேஸ் போகுது. முத்து ஸ்டேஷன் வர வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷன்ல இப்போ இன்ஸ்பெக்டர் வந்து முத்துக்கிட்ட, "நீ போலீஸே அடிப்பியா?" அப்படின்னு கொஞ்சம் அதட்டலா கேட்கும்பொழுது தான், முத்து அங்க நடந்த விஷயத்த சொல்றாரு. அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் வந்து அந்த கான்ஸ்டபிளே வந்து மிரட்டி, "தாத்தா பாட்டி அடிக்கிறானே, உன் சட்டை கழண்டுன்னு" சொல்லி மிரட்டவும், அந்த கான்ஸ்டபிளுக்கும் முத்துவுக்கும் வந்து ஒரு கிளாஷ் ஆகுது. இதனால அந்த டிராஃபிக் போலீஸ் வந்து முத்துக்கிட்ட, "நீ இப்போ தப்பிச்சிருக்கலாம். இன்னொரு வாட்டி நீ கண்டிப்பா மாட்டும்பொழுது, நான் யார் அப்படின்றத காட்டுறேன். உன்னை யார் காப்பாத்துறேன்னு நான் பார்க்குறேன்ற" மாரி மிரட்டிட்டு போறான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இவரோட என்ட்ரி பார்க்கும்பொழுது, இவர் தான் சீதாவுக்கு ஜோடியா இருக்கலாம் அப்படின்னும் அ தோணதான் செய்யுது. பட் இது எல்லாமே தேவையில்லாத ஆணி. ரோகிணியோட விஷயத்த அப்படியே பாஸ் பண்ணிட்டு, கொஞ்ச நாள் கதைய விறுவிறுப்பா கொண்டு போறதுக்காக முயற்சிகள் தான் டைரக்டர் பண்ணிருக்காரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இது தேவையான ஆணியா? தேவையில்லாத ஆணியா? கமெண்ட்ல சொல்லுங்க.